சரஸ்வதி பூஜை. இப்போ நம்ம நவராத்திரி பார்த்துக்கிட்டு வரோம் பாருங்க. இதில் ஆக்சுவலாக திதி பேஸ் பண்ணி தான் நவராத்திரி ஒருவருமே நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிழமைகள் நாட்கள் வரும்போது இது 10ஆகவும் ஆனால் திதியில் 9ஆகவும் இருக்குது. இப்போ நவராத்திரினால ஈவினிங் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 6 மணிக்கு மேலே தான் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ், இந்த ராத்திரிக்கு பேர் என்ன தெரியுங்களா? 9வது நாள் வரக்கூடியது. அப்போ நம்மளும் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயம் தேடிட்டு இருக்கோம். பொருளாதாரம் தேடுறோம், என்னென்னமோ தேடிட்டு இருக்கோம். எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ராத்திரி சித்தி ராத்திரியை பயன்படுத்தி கொள்வோம். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எதை செய்தால், நீங்கள் எதை கற்றுக்கிட்டா, நீங்கள் எதை பண்ணா, நீங்கள் எதை படித்தா உங்கள் வாழ்க்கை முன்னேறுமோ அதை எனக்கு முழுமையாக சொல்லி கொடுங்கன்னு எந்த கலையாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே கலைக்குன்னு ஸ்பெஷல் டே இருக்குது, இருந்தாலும் எந்த கலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தெரியுமா பண்ண போகிறீங்க? அப்போ நம்ம செய்யக்கூடிய தொழில், நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு, நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், எல்லாமே கலை தானே. எவ்ரிதிங் இஸ் ஆர்ட். சரிங்களா? நம்ம செய்கிற தொழில் எல்லாமே ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அது ஆர்ட் தான். எவ்ரிதிங் ஆர்ட். அப்போ அந்த ஆர்ட், அந்த கலையில் நம்ம சிறந்து விளங்க ஆரம்பிப்போம். பேச்சு கலையாக இருக்கட்டும், எழுத்து கலையாக இருக்கட்டும், நாடக கலை, இந்த மாதிரி பல கலைகள் இருக்கு. நம்ம சிறந்து விளங்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. சரஸ்வதி பூஜை. இப்போ நம்ம நவராத்திரி பார்த்துக்கிட்டு வரோம் பாருங்கள். இதில் ஆக்சுவலாக திதி பேஸ் பண்ணி தான் நவராத்திரி ஒருவருமே நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிழமைகள் நாட்கள் வரும்போது இது 10ஆகவும் ஆனால் திதியில் 9ஆகவும் இருக்குது. இப்போ நவராத்திரினால ஈவினிங் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 6 மணிக்கு மேலே தான் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ், இந்த ராத்திரிக்கு பேர் என்ன தெரியுங்களா? 9வது நாள் வரக்கூடியது சித்தி ராத்திரி. சித்தி அப்படின்னு என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ முயற்சி செய்கிறோம், நம்ம நிறைய விஷயம் நடக்கணும், நம்ம நிறைய படிக்கிறோம், கற்றுக்குறோம், நிறைய ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம், ஆன்மீக பயிற்சிகள் செய்கிறோம், எல்லாமே நமக்கு சித்தி அடைய வேண்டும். சித்தி அடைவது என்றால் இப்போ 2 விஷயம் தனித்தனியாக இருக்குதுங்க. நான் தனியாக இருக்கிறேன், ஒரு முயற்சின்றது தனியாக இருக்குது. அதை அடைவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அறிவு எனக்கு வருவதற்காக, இந்த ஞானம் எனக்கு வருவதற்காக, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சி முழுமை அடைவதற்கான சக்தி இருக்கு பாருங்க, அதுதான் சித்தி பெற்றவன், சித்தி அடைவது. இப்போ இறைவனோட சித்தி பெற்றவன் அப்படின்னு என்னன்னா, இறைவன் எனர்ஜி தனியாக இருக்குது, சக்தி இருக்குது, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கும் அந்த எனர்ஜிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி நான் அந்த பெற்று விட்டேன், எனக்கு அந்த சக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா சித்தி பெற்றவன். புரியுதுங்களா? சித்தர்கள் அப்படின்னா என்னது? சித்து நிலை அப்படின்னா என்னது? அதாவது தனியான ஒரு சக்தி நிலை, அதாவது ஸ்பெஷலான ஒரு சக்தி நிலை இருக்குது. இவங்க தனியாக இருக்கிறார்கள் மனிதர்கள். இந்த 2த்தையும் சேர்ந்து இணைந்தவர்கள், அடைந்தவர்கள் தான் சித்தி பெற்றவர்கள், சித்தர்கள். அப்போ நம்மளும் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயம் தேடிட்டு இருக்கோம். பொருளாதாரம் தேடுறோம், என்னென்னமோ தேடிட்டு இருக்கோம். எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ராத்திரி சித்தி ராத்திரியை பயன்படுத்தி கொள்வோம். அப்போ சித்தி ராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க, இப்போ நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க, லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் இருக்குது பாருங்கள். அந்த லேப்டாப்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கவர் மாதிரி கூட போட்டுக்கோங்க, கவருக்குள்ளே, பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த லேப்டாப்பாக இருந்தாலும் அதெல்லாம் வச்சுட்டு புக்ஸ்லாம், நீங்கள் புத்தகம் படிக்கிறவங்களாக இருந்தால், குழந்தைகளாக இருந்தால் புத்தகம், நீங்கள் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள், அந்த மெக்கானிக்கை அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்கள், அந்த ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர், அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பேஸ் தொழில் எதுவாக இருக்கிறதோ, உங்களுக்கு வருமானம் எந்த தொழில் உங்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறதோ, வருமானம் கொடுத்து கொண்டிருக்கோம், அதற்கு நீங்கள் என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்துகிறீங்களோ, ஆயுதம்னா கத்தி, கபடா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆயுதம். சிலர் எழுத்தாளர்களாக இருப்பாங்க, உங்களுக்கு பேனா நோட்டு தான் தேவை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹீலிங் எடுக்கிறோம், ஹீலிங் கொடுக்குறோம் அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அக்குபஞ்சர், அந்த நீடில், அந்த கன், அதெல்லாம் இருக்கு பாருங்க, அது இந்த மாதிரி. இப்போ எழுத்தாளர்கள் ஓகே சொல்லியாச்சு. பேச்சாளர்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்களா? பேசுறதுக்கு நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். நோட்ஸ் எடுத்து தானே பேசுவீங்க. அப்போ நோட்ஸ் எடுக்கிறதுக்கான பேனா பயன்படுத்திக்கிறோம், நோட்டு, அந்த புத்தகங்களை பயன்படுத்திக்கிறோம். அப்போ இந்த மாதிரி எதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அதை எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க? கடவுள்கிட்ட, சாமிகிட்ட வைக்கிறீங்க. வச்சுட்டு யார் சரஸ்வதி அம்மா கிட்ட வைக்கிறீங்க. வச்சுட்டு மனசார ப்ரே பண்ணிக்கிறீங்க, அம்மா நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த தொழில், இந்த விஷயங்கள் செய்கிறத, இந்த படிக்கிறத எனக்கு சித்தி பண்ணி கொடுங்க, எனக்கு முழுமையாக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மனசார ப்ரே பண்ணி நின்று கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமாக பூஜை பண்ணுறது எல்லாமே பூஜை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் அன்றைக்கி விஜயதசமி. எனக்கு விஜயதசமின்னு, விஜயம்னா என்ன தெரியுங்களா? ஜெயிக்கிறது. இப்போ நேற்று என்ன கேட்டிருக்கேன், அதாவது நம்ம சித்திராத்திரி அன்றைக்கி என்ன கேட்டிருக்கோம்? எனக்கு இதெல்லாம் முழுமையடைஞ்சு கொடுங்க, எனக்குள்ளே கொண்டு சேருங்க, எனக்கு இது முழு பலன் எனக்கு கிடைக்கணும், அந்த அறிவு, எனக்கு ஞானம், முழு பலன் கிடைக்கணும், நான் செய்கிற தொழில் முழுமையடையணும்,
நான் புக்கு படிக்கிறேன், படிக்கிற குழந்தையா இருக்கிறேன், நான் முழுமை அடையணுன்றதுக்காக கேட்டுட்டு அடுத்த நாள் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் வெற்றி அடைந்து விட்டேன், வெற்றி அடைய போகிறேன் கிடையாது. வெற்றி ஏற்கனவே கிடைச்சிருச்சுங்க, வெற்றி அடைந்து விட்டேன் இப்போ ஜஸ்ட் நவ். எப்போ கடவுள்கிட்ட மனசை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த புக்கு, நீங்கள் என்ன தொழில் சொன்னால் புக் எடுங்க படிங்க. நம்ம அந்த மனசார ப்ரே பண்ணிக்கிறோம். எங்கள் சித்தி ராத்திரி அன்னைக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம மனசார ப்ரே பண்ணிக்கிறோம். எனக்கு முழுமை அடைந்து கொடுங்களேன் ப்ரே பண்ணிக்கிட்டு, மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம். அது விஜயதசமின்னு சொல்லுவாங்க. விஜயதசமினால விஜயம்னாலே வெற்றி அடையக்கூடியது. அதை பற்றி நம்ம இன்னொரு அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. நன்றி உணர்வோட நன்றி சொல்லிக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருங்க, பிஸ்னஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு இவ்வளோ நாள் அந்த பொருளாதாரத்தை கொடுத்தது இந்த உபகரணங்கள் தான், உங்களுக்கு அறிவை கொடுத்தது இந்த புத்தகங்கள் தான், உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இந்த புத்தகங்கள். அப்போ எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க, மனசார நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிட்டு மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு அது வந்து நம்ம நினைக்கிறோம் அப்பாடா. நிறைய குழந்தைகள் என்ன தெரியுமா, அப்பாடா இன்னைக்கு நான் படிக்கணும்னு அவசியமே இல்லைப்பா. என்னங்க டெய்லி தாங்க எத்தனை குழந்தைங்க லீவ் விட்டா எத்தனை பேர் படிக்கிறோம். நமக்கு அப்பாடா இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு, என்னங்க இதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமால நமக்கே. அது மாதிரிலாம் இல்லாமல் நன்றி உணர்வோட நன்றி சொல்லுங்கள். மனசார் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டீங்களா, பூஜை பண்ணி அமைதியாக உட்காந்து எனக்கு இவ்வளோ நாள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, எனக்கு அறிவை கொடுத்துருக்கீங்க, ஞானத்தை கொடுத்து, எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்துட்ருக்கீங்கன்னு நீங்கள் மனசார அந்த பொருட்கள் கிட்டையும் அந்த புத்தகங்கள் கிட்டையும் அந்த இறைநிலை கிட்டையும் மனசார ப்ரே பண்ணுங்களேன். சரி, இதெல்லாம் மனசார ப்ரே பண்ணிக்கிட்டோமா, உட்காந்து என்ன திரும்ப பண்ணுங்க, நன்றி உணர்வோட. இதெல்லாம் நன்றி ஏற்கனவே நம்ம ஒன்று வேண்டிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நன்றி உணர்வோட உட்காந்து என்ன பண்ண போகிறோம். ஓம் சரஸ்வதி தாயே நமஹ, இப்படி ப்ரே பண்ணிப்போங்க. சரி, இப்போ 9 நாள் முடிகிறதா, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, பார்வதி அம்மாவும் மனசார ப்ரே பண்ணிப்போங்க. மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எதை செய்தால், நீங்கள் எதை கற்றுக்கிட்டா, நீங்கள் எதை பண்ணா, நீங்கள் எதை படித்தா உங்கள் வாழ்க்கை முன்னேறுமோ அதை எனக்கு முழுமையாக சொல்லி கொடுங்கன்னு. எந்த கலையாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே கலைக்குன்னு ஸ்பெஷல் டே இருக்குது, இருந்தாலும் எந்த கலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தெரியுமா பண்ண போகிறீங்க, சகலகலாவல்லி மாலை கேளுங்க, முடிஞ்சால் கூட சேர்ந்து படிங்க. அதை உணர்ந்து அந்த சகலகலாவல்லி மாலை பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு உணர்ந்து சொல்கிறது பேர் தான் பாராயணம். மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது கிடையாது. உங்களுக்கு சகலகலாவல்லி மாலை தெரிஞ்சால் அப்படியே பாராயணம் பண்ணுங்கள், தெரியலனா அப்படியே புக் எடுத்து வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படியே படிங்க. சரிங்களா, உணர்ந்து படிங்க. சும்மா அப்படியே கடமைக்கேன்னு அப்படியே படிக்காமல் அப்படியே உணர்ந்து படிங்க. இப்போ சகலகலாவல்லி மாலை என்ன தெரியுங்களா, சகல கலைகளுக்கும் அம்மன். சகலகலாவல்லி மாலை, மாலைனா தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அப்படியே கோர்த்து வரக்கூடியது. அப்போ நம்ம செய்யக்கூடிய தொழில், நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு, நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாமே கலை தானே. எவ்ரிதிங் இஸ் ஆர்ட். சரிங்களா, நம்ம செய்கிற தொழில் எல்லாமே ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அது ஆர்ட் தான். எவ்ரிதிங் ஆர்ட். அப்போ அந்த ஆர்ட், அந்த கலையில் நம்ம சிறந்து விளங்க ஆரம்பிப்போம். பேச்சு கலையாக இருக்கட்டும், எழுத்துக்கலையாக இருக்கட்டும், நாடக கலை, இந்த மாதிரி பல கலைகள் இருக்கு. நம்ம சிறந்து விளங்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு அந்த 9வது நாள் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இதை செய்யுங்க. இதை செஞ்சு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் சும்மா சாதனை வாழ்க்கையாக மாறிவிடும். வாழ்க வளமுடன்.